மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன். தருமச்சாலை உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் தவிர்த்த அகவினத்தாராவர். ஜீவகாருண்யத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருப்பர். தனக்கென வாழாத பிறர்க்கெனவே வாழ்பவர். இரக்கமே இவர்கள் உயிர், ஜீவகாருண்யமே இவர்கள் இலட்சியம். பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை ஆகிய 7 ஆபத்துக்களால் உயிர்கள் துன்பப்படும் போது எவ்வித தந்திரத்தாலாவது அத்துன்பத்தை போக்குவது எவ்வுயிரையும் தான் பெற்றெடுத்த சேய் போல் எண்ணி கனிவோடு நோக்கி இதமாக பேசி நன்மையே செய்து அதன் பலனை எதிர் நோக்காது வாழ்பவர். ஜாதி மத சமய பேதங்கள் ஒழிந்து அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்னும் ஒருமைப்பாட்டுணர்வு கொள்பவர். வள்ளலார் உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் உடையோரை புறவினத்தார் என்றும் அவற்றை தவிர்த்தோரை அகவினத்தார் என்றும் கூறுவார். மக்களை 2ஆக பிரிக்கும் வள்ளலார் அகவினத்தாரை மேலும் 2 பிரிவாக்குகின்றார். 1. புறப்பணி செய்வோர். 2. அகப்பணி செய்வோர். தன்னை சுற்றி தனக்கு புறம்பாக உள்ள அனைத்துயிர்களும் இன்பமடையச் செய்யும் ஜீவ காருண்ய பணியை புறப்பணி என்றும் தன் உயிர்க்காகச் செய்யும் சாதனையை அகப்பணி என்றும் காட்டுகின்றார். சாதனையை ஏற்காத மக்களை புறப்பணிக்கே விடுக என்கிறார். மணவாளர் வருகின்ற தருணமிது மடவாய் மாளிகையின் வாயிலெல்லாம் வளம் பெற நீ புனைக குணவாளர் அணையும் மலரணையை அகத்தே நானே குலவும் மணி விளக்கத்தால் அலங்கரிக்க புகுவேன் தனவாத சுகந்தரும் என் தனிக்கணவர் வரிலோ. சற்றும் அயல் வாதனைகள் உற்றிடுதல் ஆகா அணவாத மனத்தவரை புறப்பணிக்கே விடுக அன்புடையார் கழுக்கிடுக அகப்பணி செய்திடவே. இது அனுபவமாலை பாடல். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர், ப்ளீஸ் கமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க.